கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அருமையான இந்த நாளில் கூட கர்த்தர் உங்களுக்கு கொடுக்குற ஒரு வாக்குத்தத்த வார்த்தை ஏசாயா 25வது அதிகாரம் 8வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, கர்த்தர் தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடி முற்றிலுமாய் நீக்கி போடுவார். அருமையான ஆண்டு வந்த நாள் உங்களுக்கு கொடுக்குற வார்த்தையை கவனித்து பாருங்கள். தம்முடைய ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடி முற்றிலுமாய் நீக்கி போடுவார். இன்றைக்கி இந்த வார்த்தையை கேட்குற உங்களுடைய வாழ்க்கையில் இதுவரை எத்தனை காரியங்கள் நிமித்தமாய் நிந்திக்கப்பட்டீங்களோ, எத்தனை பேர் உங்களை நிந்தித்தாங்களோ, கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறாங்க, அந்த நிந்தனையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலுமாய் நான் நீக்கி போடுவேன். உங்களை நிந்தித்த அந்த நிந்தனையான வார்த்தைகளுக்கு கர்த்தர் ஒரு முடிவை உண்டு பண்ணுவாங்க. உங்களை நிந்தித்தவர்களை கர்த்தர் அப்படி விலக்கி கொண்டு போயிடுவாங்க. நிந்தனைக்குள்ளே கிடக்கிற உங்களை கர்த்தர் தலை நிமிர செய்வாங்க. உங்களை நிந்தித்தவர்கள் இனி உங்களை நிந்திக்க முடியாது. ஏன்னா கர்த்தர் சொல்லுவார், நான் முற்றிலும் நீக்கி போடுவேன். இனி அவங்க நிந்தனை செய்ய முடியாது. உங்களை பார்த்து ஆச்சரியப்படுவாங்க. அந்த நிந்தித்த நாவு சொல்லும், மெய்யாகவே உங்களோட கர்த்தர் இருக்கிறாங்க. உன் குடும்பம் கர்த்தருடைய குடும்பம், நீ கர்த்தருடைய பிள்ளை. ஆகினால்தான் கர்த்தர் உன்னிலும் உன் குடும்பத்திலும் இவ்வளோ பெரிய நன்மையை கர்த்தர் செய்திருக்கா என்று சொல்லும்படியாய் கர்த்தர் கிருபை பாராட்டுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறாங்க. கர்த்தர் இந்த நாளில் உங்களுக்கு கொடுத்த வார்த்தையில் ஒரு எழுத்து கூட மாறி போகாது. அருமையானவளே, எவ்வளோ நிந்தனை எல்லாத்துக்கும் உண்டு. இன்றைக்கி ஊழியம் செய்கிறோமா, எங்களுக்கும் உண்டு. அதனால் எனக்கு மட்டும்தானே இந்த நிந்தனைன்னு யோசிக்காது. நிந்தனையின் பாதையிலும் வருகிற நம்மை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறாங்க, இனி நிந்தனை நான் முற்றிலும் நீக்கி போடுவேன். யாருக்கு தெரியுமா? தம்முடைய ஜனத்திற்கு. அப்போ அவருடைய ஜனமாய் கர்த்தர் தெரிந்து கொண்டாங்க. அந்த தெரிந்து கொண்ட கர்த்தருடைய சமூகத்தில் ஆண்டவர், நான் உங்கள் ஜனம், நான் உங்கள் பிள்ளை, என் குடும்பம் உங்கள் குடும்பம். அந்த அர்ப்பணிப்பு, அந்த செயல்பாடை கர்த்தர் விரும்புகிறாங்க. அந்த பரிசுத்தத்தை கர்த்தர் விரும்புகிறாங்க. ஏன்னா ஆண்டோடைய வசனம் சொல், நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள், நான் உங்கள் தேவனாய் இருப்பேன். அவருடைய ஜனமாய் அவருடைய குடும்பமாய் வாழ்ந்து அவருடைய நாமத்தை மைமைப்படுத்தும்படியாய் ஆண்டோடைய சமூகத்தில் கர்த்தர் கொடுத்த ரட்சிப்பிலே மகிழ்ந்தார். ஒவ்வொரு நாளும் ரட்சகரில் மகிழ்ந்து கழிகூறுகிற அனுபவம் நமக்கு வேணும். ஆண்டோடைய சமூகத்தில் ஆண்டவருக்கு பிரியமாய், ஆண்டவருக்கு பயப்படுற பயத்தோடு கூட ஆண்டவர் கொடுத்துற இந்த வார்த்தை வசனத்துக்கு கீழ்ப்படுகிறவர்களாய் ஆண்டவர் கொடுத்துருக்க கட்டளை கற்பனைகளின்படி நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ளும் பொழுது கர்த்தருடைய ஜனமாய் அவருக்குள் வாழ்ந்திருக்கும்படியாய் அவருக்குள் சுயித்திருக்கும்படியான கிருபையை கர்த்தர் கொடுப்பாங்க. பாருங்கள், வேதாகமத்தில் கூட ஒரு காரியத்தை நம்ம பார்க்கலாம். 1 சாமுவேல் 17வது அதிகாரத்தில் தாவீது கோலியாத்தை பற்றி நம்ம பார்க்கிறோம். பிலிஸ்தீனாகிய கோலியாத் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாய் எழும்பி நின்று சவால் விடுகிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் நிந்தித்தான் என்று போடப்பட்டிருக்கு. நிந்தனையான ஒரு வார்த்தை, என் கூட யார் யுத்தம் பண்ண வர முடியும், நான் உங்கள் மீது ஜெயம் எடுப்பேன் அப்படின்னு சொல்லி தன்னை குறித்து பெருமை பாராட்டி இஸ்ரவேல் ஜனங்களை அற்பமாய் பேசுகிற ஒரு நிந்தனையான வார்த்தையோடு கூட அந்த பெலிஸ்தீனாகிய கோலியாத் காணப்படுகிறார். பெலிஸ்தீனா கோலியாத்துடைய வார்த்தையை கேட்டு இஸ்ரவேல் ஜனங்கள் மிகவும் பயந்தாங்க. ஆண்டோடைய வார்த்தை அழகாய் சொல்லப்படும், பயந்தாங்க. பயந்தது மாத்திரமல்ல, அவனை பார்க்க கூட பயந்து விலகி ஓடினார்கள். அந்த கோலியாத்துக்கு முன்னாடி நிற்க கூட அவங்களுக்கு தைரியம் இல்லை. அவரை பார்க்க கூட பயந்து ஓடினாங்க. ஏன்னா நிந்தனையான வார்த்தையை ஆண்டோடைய வார்த்தை அழகாய் சொல்லு, ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்தித்தான் என்று போடப்பட்டிருக்குது. ஆனால் அந்த நிந்தனையான வார்த்தையை கேட்ட தாவீது என்ன சொல்கிறாரு, இந்த பெலிஸ்தன் எம்மாத்திரம், என் ஜீவனுள்ள தேவனுடைய சமுதாயம் எம்மாத்திரம், ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்திக்கிற இந்த பெலிஸ்தன் எம்மாத்திரம். அந்த வார்த்தையோடு கூட பெலிஸ்தன் ஆகிய கோலியாத்துக்கு விரோதமாக யுத்தம் பண்ணும்படியாய் தாவீது எழும்புகிறார். தாவீது சவுல்கிட்ட போய் சொல்லுகிறார், நான் அந்த பெலிஸ்தனாய் கோலியாத்து கூட யுத்தம் பண்ண போகிறேன். அவனை நிந்திக்கிறானே, ஜீவனில் தேவனுடைய சேனையை நிந்திக்கிறானே, அவனுக்கு விரோதமாக நான் எழும்புவேன் அப்படின்னு சொன்ன உடனே சவுல் என்ன சொல்கிறாரு, நீ சிறியவன், நீ எளிமையானவன். ஆனால் அவனும் யுத்த பயிற்சி எடுத்தவன். உனக்கு யுத்த அனுபவம் கிடையாது, யுத்த பயிற்சி கிடையாது. அவன் யுத்த பயிற்சி எடுத்தவன். நீ சிறியவன், நீ இளைஞன் எப்படின்னு சொன்ன உடனே தாவீது என்ன தெரியுமா சொல்கிறாரு,
ஜீவனுள்ள தேவனுடைய சேனை நிந்தித்த அந்த பெலிஸ்தனுக்கு முன்பாக நிற்கும்படியான பலத்தை எப்படி தெரியுமா பெற்றுக்கொண்டார்? தாவீது சவுல்கிட்ட சொல்லுகிறாரு, ஒரு விசை என் ஆடு மேய்த்து கொண்டு இருக்கும் பொழுது ஒரு சிங்கமும் கரடியும் என் ஆட்டை கொண்டு போடும்படியாய் கடந்து வந்தது. அதனுடைய வாய்க்கு என் ஆட்டை தப்பிவித்த பொழுது அது என் மேல் பாய்ந்தது. ஆனால் தாடிகளை பிடித்து கொண்டு போடும்படியான கிருபையை என் கர்த்தர் கொடுத்தார். அந்த ஜீவனுள்ள தேவனுடைய வல்லமுள்ள நாமத்தில் நிந்தனை செய்கிற அந்த பெலிஸ்தன் மீது நான் ஜெயம் எடுப்பேன். அவனுடைய நிந்தனை எம்மாத்திரம், என் தேவனுடைய வல்லமுள்ள நாமத்தில் அவன் மீது நான் ஜெயம் எடுப்பேன். சேனைகளின் கர்த்தருடைய வல்லமுள்ள நாமத்தால் ஜெயம் எடுப்பேன். என்னை சிங்கத்தின் கரடியின் வாய்க்கு தப்பிவித்த கர்த்தர் இன்றைக்கும் மாறாதவர். அந்த நாளில் ஜெயத்தை கொடுத்தாரே, அந்த நாளில் பாதுகாத்தாரே, அந்த நாளில் வெற்றியை கொடுத்தாரே, அந்த நாளில் கிருபை பாராட்டின கர்த்தர் இன்றைக்கும் மாறாதவர் என்று கடந்து வந்த பாதையிலே கர்த்தருடைய நாமத்தினாலே பாதுகாப்பை ஜெயத்தை பெற்றுக்கொண்ட தாவீது அதை நினைத்து பார்த்தார். இன்னைக்கு அருமையானவளே, இன்னைக்குள்ள நிந்தனையை பார்த்து இன்னைக்கு சோர்ந்து போயிருக்காள். இவ்வளோ நிந்தனையன் கடந்து வந்த பாதை யோசித்து பாருங்க. எவ்வளவோ நிந்தனைகளை நம்ம கடந்து வந்திருக்கிறோம். யாருமே இல்லைன்னு சொல்ல முடியாது. நானும் ஆகலாம், நீங்களும் ஆகலாம். எவ்வளவோ நிந்தனைகளை கடந்து வந்தோம். நம்மை நிந்தித்தவர்கள் ஆச்சரியப்படும் வண்ணமாய் கர்த்தர் நம்ம ஒவ்வொரு வாழ்க்கையிலும் கடந்த நாட்களில் கிருபை பாராட்டி இருக்கா. யாருமே இல்லைன்னு சொல்லவே முடியாது. எவ்வளவோ நிந்தனைகள் வந்தது, எவ்வளவோ பரியாசங்கள் வந்தது. எத்தனையோ பேர் பெலிஸ்தனை போல கோலியாத்தை போல நம்மை அழிக்கபடி எதிர்த்து வந்து நின்றவர்கள் உண்டு. நமக்கு விரோதமாய் சவால் விட்டு நம்மை நிந்தித்து அற்பமாய் பேசி நம்ம எழும்ப விடாதபடி நமக்கு விரோதமாக எத்தனையோ பேர் எழும்பினாங்க. சற்று யோசித்து பாருங்களேன். இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில், ஏன் ஆண்டவரே எனக்கு இந்த நிந்தனை, ஏன் ஆண்டவரே என்னை இவங்கள்லாம் நிந்திக்கும்படி என்னை விட்டுட்டீங்க, சத்துருக்கள் என் உள்ள நொறுங்கும்படியான நிந்தனையான வார்த்தை சொல்லுகிறாங்களே, எனக்கு ஒரு குழந்தை பாக்கி இல்லாதனால தானே இவங்க நிந்திக்கிறாங்க, எனக்கு ஒரு வேலை இல்லாதனால தான் இவங்க நிந்திக்கிறாங்க, என் திருமணத்துக்கான காரியங்கள் ஒழுங்கு செய்யப்பட என் வயதாயிட்டே, இத்தனை வயதாயிட்டே, இனி உனக்கு எங்கே மாப்பிள்ளை வரும், யார் உனக்கு மாப்பிள்ளை கொடுப்பான்னு சொல்லி அப்படிலாம் என்ன கேட்க, இனி நீ உனக்கு திருமணமே நடக்காது அப்படிலாம் சொல்கிறாங்களே. ஆண்டவரே, இந்த நெருக்கத்தை பார்த்து இனி உன் குடும்பம் எழும்பவே முடியாது, இனி அவ்வளோதான் சொல்கிறாங்களே. இந்த நிந்தனைக்கு மத்தியில் ஆண்டவரே எனக்கு கிருபை பாராட்டணும், உங்களை அர்ப்பணிங்க. இன்றைக்கி இப்படிப்பட்ட நிந்தனையோடு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற சகோதரன் சகோதரி உண்டு. இன்றைக்கி கர்த்தர் சொல்லுகிறாங்க, கர்த்தர் தம்முடைய ஜனத்து மேல் வந்த நிந்தனையை முற்றிலுமாய் நீக்கி போடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறாங்க. அதற்கான வழிகளை கர்த்தர் திறப்பாங்க. இந்த நாளிலும் தாவீதுக்குள்ளாய் காணப்பட்ட ஒரு அனுபவம், கடந்த நாட்களில் கர்த்தர் கைவிடலை, கர்த்தனை பாதுகாத்தாங்க. அந்த ஜீவனுள்ள தேவனுடைய நாமத்தினால இன்னைக்கு என் தேவனையும் தேவ ஜனத்தையும் நிந்திக்கிற இந்த பெலிஸ்தன் மீது நான் ஜெயம் எடுப்பேன். அந்த பலத்துக்குள்ளாய், அந்த நம்பிக்கைக்குள்ளாய் கடந்து வந்து கர்த்தருடைய சமூகத்தில், ஆண்டவரே அன்னைக்கு என் நிந்தனையை மாற்றினீங்களே, ஆண்டவரே அந்த பாதுகாப்பை கரடி சிங்கத்துக்கு தப்பி வைத்தீங்களே, அந்த கர்த்தர் இன்னைக்கு இந்த பெலிஸ்தன் கைக்கு தப்பி வைப்பீங்க. என்னை நிந்திக்கிற அந்த பெலிஸ்தனாக கோலியாத் மீது ஜெயம் எடுப்பீங்க. அந்த அர்ப்பணிப்பு, அந்த விசுவாசம், அந்த நம்பிக்கை தாவீதுக்குள்ளாய் காணப்பட்டது. அதனால் அருமையானவளை சற்று யோசித்து பார்ப்போம். நம்ம எல்லாரும் எவ்வளோ நிந்தனையை கடந்து வந்திருக்கிறோம். அந்த நிந்தனைக்கு மத்தியிலும் கர்த்தர் நம்மை கரம் பிடித்து நடத்தி நம்மை தலை நிமிரச் செய்து, இம்மட்டும் நிந்தித்தவர்களே நீங்கள் கர்த்தருடைய பிள்ளை, உங்கள் கூட கர்த்தர் இருக்கிறார் என்று சொல்லும்படியாய் கர்த்தர் எத்தனையோ காரியங்களை வழி நடத்தி வந்திருக்க. கர்த்தரை சற்று யோசித்து பாருங்க. அதனால் சோர்ந்து போகாதீங்க. ஏன் இந்த நிந்தனைன்னு கேட்காதீங்க. ஆண்டவரே என்னை இப்படிப்பட்ட ஒரு நிந்தனைகள் விட்டுட்டீங்களேன்னு கேட்காதீங்க. இந்த நிந்தனைக்கு மத்தியில் இதுவரை நடத்தி வந்த கர்த்தர் என் கூட இருக்கிறார். அவருடைய வல்லமுள்ள நாமத்தில் இந்த நிந்தனையை கர்த்தர் மாற்றி போடுவார். அவருடைய வல்லமுள்ள நாமத்தினாலே நான் அந்த நிந்திக்கிறவள் மத்தியில் நான் ஜெயம் எடுத்து வெற்றி எடுத்தவளாய் கர்த்தருடைய கரத்தில் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமாக நாங்கள் எழுந்து நிற்போம் என்ற அர்ப்பணிப்பிற்குள்ள அப்படிப்பட்ட விசுவாசத்துக்குள்ளாய் கடந்து பாருங்க. தொடர்ந்து தாவீது கோலியாத்துக்கு விரோதமாக யுத்தம் பண்ணும்படியே கடந்து போன பொழுது கூட அந்த கோலியாத் இன்னும் பரியாசம் பண்ணிடும், பரியாசமான வார்த்தையை சொன்ன. அப்போ கூட என்ன சொல்கிறாரு தாவீது, நீ நிந்திக்கிற
சேனையின் கர்த்தராகிய தேவனுடைய நாமத்தில் தான் நான் வரேன். நானாக வரல, என் பலத்தில் வரல, என் சாமர்த்தியத்தில் வரல. நீ நிந்திக்கிறியே அந்த ஜீவனுள்ள தேவனுடைய நாமத்தினாலே தான் நான் புறப்பட்டு வருகிறேன். அவருடைய நாமத்தை சொல்லுகிறார். இன்னைக்கு இயேசுவின் நாமம் மேலான நாமம். இயேசுவின் நாமம் பெரியது. இயேசுவின் நாமத்தை சொல்லும் பொழுது சத்துருக்கள் பின்னிட்டு திரும்புவாங்க. இயேசுவின் நாமத்தில் நமக்கு ஜெயம் உண்டு. இயேசுவின் நாமத்தில் நமக்கு பாதுகாப்பு உண்டு. இயேசுவின் நாமத்தில் நமக்கு வெற்றி உண்டு. இயேசுவின் நாமத்தில் தான் தடைகள் மாறும். இயேசுவின் நாமத்தில் தான் நம்முடைய தலை உயர்த்தப்படும். கர்த்தருடைய நாமத்தால் தான் நாமும் நம்முடைய குடும்பம் சாட்சியை எழுப்பி நிற்க முடியும். நான் உங்கள் பிள்ளை, உங்கள் வார்த்தையின்படி இந்த நிந்தனையை முற்றிலுமாக நீக்கி போடுங்கன்னு சொல்லி இயேசுவின் நாமத்தை சொல்லி ஜெபிங்க. பாருங்கள், தாவீது அப்படி தான் கோலியாத்துக்கு விரோதமாக நான் இயேசுவின் நாமத்தில், ஜீவனுள்ள தேவனுடைய நாமத்தில் கடந்து வருகிறேன் என்று சொல்லி 5 கூழாங்கற்களை எடுக்கிறார். ஒரு கல் தான் கோலியாத்துடைய நெற்றியில் சரியான இடத்துல பட்டு விழுந்தான், மாண்டு போனான்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இன்றைக்கி கர்த்தர் சொல்லுகிறாங்க, ஆண்டுடைய சமூகத்தில் இந்த நிந்தனை முற்றிலும் நீங்கும்படியா, இந்த நிந்தனைக்கு ஒரு முடிவு உண்டாகும்படியா கர்த்தர் இந்த நாளில் கிருபை பாராட்டுவாங்க. அதற்கு கர்த்தர் சொல்லுங்க, என் நாமத்தை சொல்லு. இதுவரை என் நாமத்தினால் நீ பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதம், நன்மை, பாதுகாப்பை மறந்து போகாதபடி என் நாமத்தை சொல்லும் பொழுது உன் நிந்தனைகளை மாற்றி உன் தலையை நான் நிமிரச் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறாங்க. அருமையானுள்ள, எனக்கு தெரிஞ்ச அருமையான ஒரு வாலிப சகோதரி பாருங்கள், அவங்க ஹைஸ்கூல் லைஃப்லேயே ஆண்டவருக்குள்ளாக நல்ல ரட்சிப்பின் சந்தோஷம் நிரப்பப்பட்ட ஒரு அருமையான சகோதரி இப்போவும் பாளையங்கோட்டையில் இருக்கிறாங்க. அந்த அருமையான சகோதரி ஆண்டவருக்காய் வாலிபர்கள் மத்தியில் அவங்க கல்லூரி வாழ்க்கையில் அவ்வளோ தூரம் நல்ல ஆண்டவர் ஊழியத்தை செய்த அருமையான சகோதரி. ஆனால் அவங்க படிப்பில் எவ்வளோ படிப்பாங்க, ஆண்டவர் சமூகத்தில் எவ்வளோ ஜெபித்தாங்க. அவங்க எதிர்பார்க்கிற மதிப்பெண்கள் பெற்றுக்கொள்ள முடியாதபடி காணப்பட்டது. ஆனாலும் கர்த்தர் கிருபையாக நல்ல மதிப்பெண்களை எல்லாம் கர்த்தர் கொடுத்தார். அவைகளுக்கு மத்தியிலும் அவங்க சோர்ந்து போகல. கர்த்தருடைய நாமம் மைமைப்படும்படியாக என் வாழ்க்கையில் கர்த்தர் நன்மை செய்வான்னு ஊழியத்தை விடவே இல்லை. ஒரு வாலிப சகோதரி கல்லூரியில் தொடர்ந்து ஊழியம் செய்வாங்க. சிலர் கேட்பாங்க, நீ இவ்வளோ தூரம் ஊழியம் செய்ய கர்த்தர் ஏன் உனக்கு நல்ல ஒரு ஃபுல் மார்க் கொடுத்துருக்கலாம்ல அப்படிலாம் கேட்பாங்க. கர்த்தர் எனக்கு செய்கிறது என் வாழ்க்கைக்கு நன்மை, இந்த மதிப்பெண்களை கர்த்தர் அதுக்கே நான் நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லுவேன். கல்லூரி வாழ்க்கை முடிந்தது. அந்த சகோதரி பல இடங்களிலே வேலைக்காக முயற்சி பண்ணினாங்க. வேலைக்குரிய வழியே திறக்கப்படலை. ஆனாலும் அவங்க செய்கிற ஊழியத்தை விடவே இல்லை. அந்த ஊழியத்துக்கு மத்தியிலும் அவங்க வீட்டில் உள்ளவங்களே சொன்னாங்களா, அந்த வாலிப சகோதரி என்னை பார்க்கும்போது சொன்ன காரியம் என் தகப்பனாரே சொன்னார். இந்த சகோதரி அந்த நிலைமையில தான் ஒரு நாள் ஜெபிக்க வந்தாங்க. என் தகப்பனாரே சொல்லிட்டார், ஆண்டி நீ ஊழியத்தை நிப்பாட்டு, உன் வாழ்க்கையில் எல்லா வழியும் திறக்கப்படும். உன் நிந்தனையை கர்த்தர் மாற்றுவான்னு நீ நினைக்கிற இல்லை. நீ கர்த்தர் சின்ன வயசுலேருந்தே ஓடின, நீ எதிர்பார்த்த மதிப்பெண்கள் கிடைக்க ஏதோ தப்பி படைச்சி பாஸ் ஆகி வந்துட்டேன். இப்போவும் பாரு, உத்தியோகத்துக்கான உன் கூட படித்த பிள்ளைங்களாம் எவ்வளோ பெரிய உத்தியோகத்துக்கு போயிட்டாங்க. உனக்கு உத்தியோகத்துக்கும் கிடைக்காம நீ கர்த்தர் என்று ஓடுகிறாயே, உன்னை பார்த்து எத்தனை பேர் நிந்திக்கிறாங்க. அதனால் நீ கொஞ்ச நாள் ஊழியம் செய்யாத, ஊழியத்துக்கு போகாத, ஜெபிக்காத, நீ சும்மா இரு, உனக்கான வேலை உன்னை தேடி வரும் அப்படின்னு சொல்லி அவங்க தகப்பனாரே சொன்ன உடனே அந்த சகோதரி பாருங்கள், மன நொந்து போன நிலைமையில் வேதனையோடு கூட கடந்து வந்தாங்க. ஆண்டி நான் மற்றவங்க சொன்னால் கூட தூசின்னு விட்டு, தகப்பனாரே இப்படி நீ சொல்கிறாங்க, நான் ஜெபித்தானா அவருக்கு கோபம் வருது, ஊழியத்துக்கு போகிறேன்னா பர்மிஷன் கொடுக்க மாட்டேன்றாங்க. ஆனாலும் என் பரம தகப்பனை என்னை அழைத்து தெரிந்து கொண்ட கர்த்தர் வைத்திருக்க ஒரு நன்மை பெரியது, அதை நம்புகிறேன், நான் விசுவாசிக்கிறேன். இந்த பாதையில் என் ஜெபம் குறைபடாதபடி, விசுவாசம் குறைபடாதபடி, ஊழியர் தடைபடாதபடி ஜெபித்துக் கொள்ளுங்க. அதைத்தான் ஜெபிக்க வந்தாங்க. எனக்கு வேலை தரணும் ஆண்டவர், இல்லை எனக்கு ஒரு திருமணமாவது நடக்கணும், அதுக்காக ஜெபிங்கன்னு வரல. இந்த நிலைமையிலும் நீ ஜெபம் குறைபடக்கூடாது. கல்யாணத்துக்குரிய வழி திறக்கப்படலை, திருமணத்துக்கான வழி திறக்கப்படலை, ஊழியத்துக்குரிய வழியும் திறக்கப்படலை. நிந்தனை என் தகப்பனாரே என்னை தடை பண்ணுறாங்க. இந்த நிலைமையில என் ஜெபம் குறைந்து போகக்கூடாது, என் விசுவாச வாழ்க்கை குறைந்து போகக்கூடாது. கர்த்தருக்கு ஊழியத்தின் பாதை யாரும் அடைக்கக்கூடாது. எனக்கு அதுக்காக ஜெபிங்க. எனக்கு ஏசப்பாவுடைய நாமத்தை வேயப்படுத்தினா ஒரு நாள் கூட சும்மா இருக்க முடியாது ஆண்டி. யார்ட்டையாவது போய் சொல்லணும். நான் கல்லூரி வாழ்க்கை முடித்தா கூட என் கல்லூரிக்கு நான் போகிறேன், நான் படித்த கல்லூரிக்கு போகிறேன். எனக்கு தடை வராதபடி ஆண்டவருடைய சமூகத்தை நான் தொடர்ந்து ஆண்டவர் நாமத்தை ஆண்டவர் பிள்ளையாக இருக்கணும். ஜெபிக்காதபடி ஆண்டவர் பிள்ளையாக இருக்க முடியாது.
ஆண்டவர் கொடுத்துருக்க இந்த கிருபையின் காலத்தை ஆண்டவர் ஊழியத்தை செய்யாதபடி நான் கர்த்தருடைய பிள்ளைன்னு சொல்ல முடியாது. விசுவாசத்தில் பலப்படாதபடி கர்த்தர் என் கூட இருக்கான்னு நான் சொல்ல முடியாது. அதனால் இதற்காக ஜெபிங்க. நிஜமாகவே சொல்கிறேன், அந்த வாலிபர் சகோதரி உத்தியோகத்துக்காக ஜெபிக்க சொல்லலை, திருமணத்துக்காக ஜெபிக்க சொல்லலை. அவங்க சொன்னது நான் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும். இதுவரை என்னை படிக்க வைத்தாங்க, இவ்வளோ தூரம் என்னைய கர்த்தரை நடத்தியிருக்காங்களா, அந்த கர்த்தரை மறக்கவே மாட்டேன். அந்த சகோதரிக்காய் ஜெபித்த பொழுது கர்த்தர் பாருங்கள், ஜெபாவினால் நிரப்புங்க ஆண்டவரே, விசுவாச வாழ்க்கையை தாருங்கன்னு ஜெபிப்பதற்கு முன்பாகவே கர்த்தர் எழுதி சொன்னாங்க, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாறுவாய், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். இதைத்தான் திரும்ப திரும்ப கர்த்தர் சொன்னாங்க. நீ அநேகருக்கு ஆறுதலின் தாய் எனப்படுவாய். நான் தான் உன்னை இந்த பாதையில் நடத்தி வருகிறேன். உன் மூலமாக நான் கொடுக்குற ஆறுதலான வார்த்தையின் மூலமாக அநேக தற்கொலைக்காய் போகிற அநேகர் என் பக்கமாய் திருப்பப்படுவாங்க. அப்படி கர்த்தரோடு கூட பேச ஆரம்பித்தாங்க ஜெபிக்கும் பொழுது. அந்த வார்த்தையை கேட்க கேட்க ஜெப நிலையில் கண்ணீரோடு கூட ஆண்டவருக்கு நன்றி சொன்னான். ஜெபம் முடிந்தோடனே சொன்னான், கர்த்தர் இந்த வார்த்தையை கொடுத்துறாங்க, போதும், நான் ஆண்டோடைய நாம மகிமைக்கா நான் தைரியமாக செயல்படுவேன்ட்டு கடந்து போனாங்க. தொடர்ந்து கர்த்தருக்குள்ளாக ஊழியத்தை செய்தாங்க. அவங்க கடந்து போய் ஒரு 5-6 மாதம் திரும்ப என்னோட ஃபோனில் பேசுவாங்க அந்த வாலிப சகோதரி. திரும்ப ஒரு நாள், ஆண்டி இன்னைக்கு என்ன ஆனாலும் கட்டாயம் இந்த வாட்டில் ஒரு நாள் எனக்கு கொடுங்க, ஒரு மணி நேரம் உங்கள்கிட்ட நான் பேசியே ஆகணும். அப்போ அவங்களுக்கு டைம் கொடுத்தா வந்திருந்தாங்க. சகோதரி என்ன தெரியுமா சொல்கிறாங்க, ஆண்டி ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த நிந்தனை பரியாசத்துக்கு மத்தியிலும் ஆண்டவருடைய பிள்ளையாய் நான் நடந்து கொண்டபடியினாலே இன்றைக்கி பாருங்கள், நான் அவங்க மத்தியில் சாட்சியாக வந்திருக்கிறேன். என்னன்னு கேட்ட பொழுது என்ன தெரியுமா சொன்னாங்க, எனக்கு பாருங்கள், ரட்சிக்கப்பட்ட குடும்பத்திலேருந்து ஒரு மணமகனை கொண்டு வந்து கொடுக்கும்படியாக இந்த வீட்டார் எங்கள் அப்பா அம்மா சந்தித்தாங்க. அந்த குடும்பத்தை ஆண்டவருக்கு பயந்த குடும்பம், ரட்சிக்கப்பட்டவங்க. அது மாத்திரமல்ல, அவங்க பெரிய ஒரு ஸ்கூல் நடத்துகிறாங்க. அந்த ஸ்கூலுக்கு பொறுப்பே நீ தான். ஏன்னா அந்த மாப்பிள்ளையுடைய அம்மா, இனிமேல் என்னால் அலைஞ்சு இந்த காரியத்தெல்லாம் பார்க்க முடியாது, நீ ஜெபிக்கிற பிள்ளை, நீ ஊழியம் செய்கிற பிள்ளை, எங்களுக்கு அதுதான் வேணும், எந்த பணமோ நகையை எதிர்பார்க்கல, நீ வந்தால் போதும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் பாருங்கள் எனக்கு ரெட்டிப்பான ஆசீர்வாதம். நல்ல கிறிஸ்தவ குடும்பம், ரட்சிக்கப்பட்ட அபிஷேகம் பண்ணப்பட்ட ஊழியம் செய்கிற அருமையான மணமகன். அது மாத்திரமல்ல, ஊழியத்துக்கு திறந்த வாசல். அது மாத்திரமல்ல, ஒரு பெரிய ஸ்கூலே சொந்தமாய் நடத்தும்படியான கிருபையை கர்த்தர் கொடுத்து இன்னைக்கு கர்த்தர் கனப்படுத்தி இருக்கிறாங்க. நிந்தனையை முற்றிலுமாய் கர்த்தர் நீக்கி விட்டாங்க. என்னை பார்த்து என்ன சொன்னாங்க, உனக்கு வேலையும் இல்லை, உனக்கு திருமணமும் இல்லை, உனக்குன்னு ஒரு வாழ்க்கையில் எங்கள் அப்பா அதுதானே சொன்னாங்க. கர்த்தர் பாருங்கள் இவ்வளோ பெரிய நன்மையை கொடுத்து அந்த நிந்தனையை முற்றிலுமாக நீக்கினேன். எங்கள் அப்பா என் கையை பிடிச்சிட்டு அழுதாங்க, ஆண்டி நான் உன்னை தப்பாக பேசிட்டேன், நான் பரம்பரை கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தாலும் அந்த கர்த்தருடைய வல்லமையை அன்பை நான் புரிந்து கொள்ளலை சொல்லி எங்கள் அப்பா என் கையை பிடிச்சி, நான் உன்னை பேசுனதை நீ வருத்தப்படாதே, நீ அதை மனதில் வைத்துக்கொள்ளாதேன்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்குற அளவுக்கு பேசினாங்க ஆண்டி. நான் எங்கள் அப்பாட்ட சொல்லி இல்லை, அந்த தடை வந்ததுனால தான் நான் இன்னும் கர்த்தருக்குள்ளாக ஊழியம் செய்யும்படியாக அந்த வார்த்தையிலும் கர்த்தர் நீ ஜெபாவை நான் நிரப்பினான்னு சொல்லும்படியாக கர்த்தர் கிருபை பாராட்டினான்னு சொல்லி இன்றைக்கி அருமையான சகோதரியை கர்த்தர் குடும்பமாக இணைத்து ஸ்கூலில் ஆண்டோடைய நாமத்தை மேன்மைப்படுத்துகிற உடைக்கப்பட்ட உள்ளத்தோட டீச்சர்ஸ்க்கு ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஆண்டோடைய வார்த்தையை சொல்லும்படியாய் கர்த்தர் அந்த சகோதரி ஆசீர்வாதமாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். நிந்தனையை முற்றிலுமாய் கர்த்தர் நீக்கிப்பட்டார். இன்றைக்கி அருமையான ஆண்டவர் கொடுக்குற வார்த்தை, நிந்தனையை முற்றிலுமாய் நீக்கி போடுவேன். என்ன நிந்தனையும் ஆண்டவரை மறந்துடாதீங்க, ஜெபத்தை விட்டுறாதீங்க, விசுவாச வாழ்க்கையில் குறைபட்டுறாதீங்க. நிந்திக்கிற நான் உங்களை பார்த்து சொல்லும், நீங்கள் கர்த்தருடைய பிள்ளை, உங்கள் கூட கர்த்தர் இருக்கான்னு சொல்லும்படியாய் கர்த்தர் மகிமைப்படுவார். அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாய் நாம் ஜெபிக்கலாம். நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்தரிக்கிற ராஜா, நாங்களுமே நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. இந்த நாளிலும் கூட உங்கள் சமூகத்தில் ஆண்டவரே, இதற்கு மேல் இந்த நிந்தனையை தாங்க முடியாது என்று வேதனையோடு ஆண்டவர் நிந்தனைக்கு மத்தியில் என்ன செய்வது தெரியாதபடி கலக்கத்தோடு வந்திருக்க ஒவ்வொருவரையும் ஆண்டவங்க கரத்தில் ஒப்பு கொடுக்கிற ராஜா. ஆனால் இந்த நிந்தனைக்கு மத்தியில் ஒரு மனதோடு செபிக்க முடியலை, விசுவாசம் நிலைத்திருக்க முடியலை, ஆண்டவர் நாம அமைக்க ஊழியம் செய்ய முடியல, இந்த தடுமாற்றத்தோடு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரை கர்த்தர் கண்ணோக்கி பாருங்க ராஜா. ஆண்டவர் உம்முடைய ஜனமாக இந்த நாளில் இந்த ஜெபாவை அர்ப்பணிக்கிற ஒவ்வொரு நிந்தனையும் உங்கள் வார்த்தையின்படி கர்த்தாவை நீங்கள் முற்றிலுமா நீக்கி போடும்படியாய், கர்த்தருடைய ஆவியான வழிகளை திறக்கும்படியாய், கர்த்தர் கிருபை பாராட்டும்படியாய், கர்த்தர் இரக்கம் பாராட்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. கர்த்தர் எங்கள் ஜெபத்தை கேட்கிறபடியா நன்றி ஆண்டவரே. நிந்தனை முற்றிலும் நீக்கி போட்டார் சாட்சிகள் எழும்பும்படியாய் கர்த்தர் ஒவ்வொரு பலப்படுத்துகிறபடியா நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து ஜெபிக்கக்கூடிய ஜெபாவியை கர்த்தர் கொடுக்கிற தயவுக்காய் நன்றி. விசுவாசத்தில் கர்த்தர் பலப்படுத்த
நடத்துகிறபடியா நன்றி அப்பா. கர்த்தாவே நீங்க சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவரே இந்த நாளிலே அர்ப்பணித்து ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே, இந்த நிந்தனைக்கு மத்தியில் உமக்காக வாழ்வேன், உம்முடைய சனமா என்னை அர்ப்பணித்து நான் செயல்படுவேன் என்று அர்ப்பணிக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் சாட்சியா நிறுத்துறபடியால் நன்றி. தலை நிமிர செய்கிற கிருபைக்காய் நன்றி. ஆசீர்வத்தை ஆசீர்வாதமா வைக்கிற தயவுக்காய் நன்றி ராஜா. உங்க வல்லமுள்ள கரத்திற்குள்ளாய் ஆண்டவரே ஒவ்வொரு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். சாட்சிகள் எழும்பட்டும், உங்க நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். உங்கள் நிந்தனையை கர்த்தர் முற்றிலுமா நீக்கி போடுகிறார். அந்த விசுவாசத்தோடு தொடர்ந்து ஜெபிங்க. விசுவாசத்தை காத்துக்கொள்ளுங்க. அவருடைய ஜனமாய் ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தும் தம்முடைய வார்த்தையின்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். For further details and prayer support, contact Jesus Redeems Ministries, Nalumavudi, Thuthukudi District, 628-211. Our phone number 04639 353535. info@jesusredeems.org. Our website www.jesusredeems.com. God bless you.